இனிமே நம்ம சேனல்ல வந்து புதுசு புதுசா வீடியோ வரப்போகுது அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்க. ஏன்னா இதே மாதிரி நான் ஒரு 3 தடவை இனிமே நான் வீடியோஸ் போடுறேன்னு சொல்லி சொல்லி உங்களை ஏமாத்திருக்கேன். பட் இந்த தடவை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு நான் இருக்கேன். அதே மாதிரி உங்களை மட்டும் இல்லை, என்னையே நான் ஏமாற்றக்கூடாதுன்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா நானே நினைப்பேன் ஒரு 4 வீடியோ ரெடி பண்ணி வச்சுட்டு போஸ்ட் பண்ணணும், எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்ச நாள் நானே அதை விட்டுட்டு போயிடுவேன். அப்படிதான் இருந்துச்சு இப்போ வரைக்கும். பட் இந்த தடவை என்ன நானே ஏமாற்றக்கூடாது, அதே மாதிரி என்ன நம்பி இருக்க உங்களோட ஃபாலோவர்ஸ் நீங்கள், உங்களையும் நான் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நியூ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன் ஐ ஃபெயில்ட் ஆஸ் எ யூடியூபர்னு. கரெக்ட், ஆமாங்க. அது வரைக்குமே நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா ஐ ஃபெயில்ட் ஆஸ் எ யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் இப்போ வந்து நான் ஒரு யூடியூபராக இல்லாமல் ஜஸ்ட் ஒரு காமன் ஒரு பர்சனாக வந்து நான் எனக்கு மனசில் தோன்ற விஷயங்களை இல்லை ரேண்டமாக என்னோட மைண்டில் வர விஷயங்களை வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் என்னோட சேனலில். அது எனக்கு எங்கேயும் போய் வெளியே யார்கிட்டயாச்சும் அவங்க கிட்ட இவங்க கிட்ட பேசுகிற நேரம் நான் எனக்குள்ள நானே பேசிக்கிறத ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை நான் யூடியூப்ல போட்டால் அதை கொஞ்சம் பேர் பார்த்துட்டு அட்லீஸ்ட் எனக்கு அவங்க கூட கன்வர்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருக்கும். அப்படி ஒரு ஐடியாவில் தான் இந்த ஒரு நியூ ஜேர்னியை நான் யூடியூப்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போ அப்படின்னா இன்னையிலிருந்து. ஏன் இது எதுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, எந்த ஒரு இதுவும் கிடையாது. இட்ஸ் நாட் இது எந்த ஒரு வியூக்காகவோ இல்லை எந்த ஒரு இதுக்காகவோ இல்லை, இது என்னோட பர்சனல் க்ரோத்துக்காக. இது பார்க்குற உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் பேசுறதுலேயே ஃபேக்ட் இருக்குமா இல்லை உண்மை என்ன நான் பேச போகிறேன் என்ன ஏதுங்கிறது எனக்கு தெரியல. இதை பார்க்குற உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குமா கிடைக்குமான்னு கேட்டால் அதுவும் ஐ ஹேவ் நோ ஐடியா. லிசன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டினியூ பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு போர் அடிக்கிறான் இல்லை அப்படி இப்படி ஏதாச்சும் உங்களுக்குள்ள ஒரு பர்சனல் கருத்து இருக்கும் எந்த வீடியோவை பற்றி இல்லை நான் போடுற வீடியோஸை பற்றி, அது என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா ஓகே நான் இதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றி என்னால் சேஞ்ச் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை நான் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்டாக பண்ணணும் அப்படின்னு இந்த தடவை முடிவு எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து நான் போடுவேன், அப்புறம் வீடியோ ரெடி பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடும், டைம் போயிடும். நானும் போட மாட்டேன். வீடியோ எடிட் பண்ணி பாதியில் இருக்கும், இல்லை வீடியோ ஷூட் பண்ணி பாதியில் இருக்கும், இல்லைன்னா ஹார்ட் டிஸ்க் கூட காணாமல் போயிடும். அதனால இந்த தடவை வந்து கண்டினியூஸாக கன்சிஸ்டண்டாக வீடியோவை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்ன டாபிக் எது டாபிக் எல்லாம் தெரியாது, நான் பாட்டுக்கு ஜஸ்ட் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோதான். நீங்கள் பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு உங்களால் உட்காந்து அதை காது கொடுத்து கேட்க முடிஞ்சா மட்டும் கேளுங்க. கேட்க முடியலையா பரவாயில்ல, கீழே என்னால் இது கொஞ்ச நேரம் கூட கேட்க முடியலன்னு கமெண்ட் பண்ணால் கூட எனக்கு ஓகே தான், நான் புரிஞ்சுக்கேன். ஓகே அப்போ நம்ம ஏதோ போர் அடிக்கணும் போல அப்படின்னு தெரிஞ்சு நான் வேறு ஏதாச்சும் இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே நம்ம சேனல்லேருந்து புதுசாக வீடியோஸ் வரும், எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க எதுவுமே. ஏன்னா வீடியோ இப்படி இருக்கும் அப்படி ஃபன்னாக இருக்கும், இல்லை இது கண்ட்ரோல் வீடியோ வரும், விளாக் வீடியோ எதுவும் கிடையாது. ரேண்டமாக என்ன வீடியோ வருதோ அதை அப்படியே போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கலைனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, என்ன பிடிக்கல, ஏன் பிடிக்கல, எதனால பிடிக்கல அப்படின்னு சொல்லி அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.